மாட்டேங்கிற எவ்வளவு அடிச்சாலும். மச்சான், இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. வீட்டுல வேற பணம் இல்ல. இந்த செயின் 3 பவுனுக்கு மேல இருக்கும். இதை வித்து எடுத்துக்குங்க. 3 பவுன் சொல்ற? நான் என்ன தெராசும் படிக்கலுமா வச்சிருக்கேன் நிறுத்து பாக்குறதுக்கு? சரி, வந்த வரைக்கும் லாபம் விட்டு. மச்சான், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டு அவ முடிவு அவகிட்ட சொல்லிடாதீங்க. அவன் நிம்மதியாத்தான் வாழல. நிம்மதியாச்சும் சாகட்டும். என் பசிக்கு நீ எற போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் உன் வழிக்கு நான் குறுக்க வாழவே மாட்டேன். சரி, நான் வாழ்த்தேன். தரு தள்ளி தம்பி வருது. எனது 3500. உங்க மச்சான் 3500 ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. அதை உங்ககிட்ட வாங்கி சொல்லி கடுதாசி எழுதி கொடுத்திருக்காரு. இப்ப என்கிட்ட பணம் இல்லையே. ஐயோ, எனக்கு ரொம்ப அவசரமாச்சே. அவசியம் வேணுமே. கொஞ்சம் பொறுத்துங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு 2-3 நாள்ல பரட்டி கொடுத்துறேன். இந்த பாரு, சொன்னபடி 2 நாள்ல தொகை வந்து சேரல, அப்புறம் விவகாரம் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்க. தம்பி, உங்ககிட்ட ஒரு விஷயம். நீ என்கிட்ட பேசுறது இல்லைன்னு எனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்ட. என்னை வெறுத்து ஒதுக்கிட்ட. ஆனா என் மக இருக்கிற வரைக்குமாவது அவ சந்தோஷத்துக்காக அவ முன்னாடி நாம 2 பேரும் முன்ன மாதிரியே பேசிக்குவோம்ப்பா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அக்கா, உன் கூட பேசாம நானும் சந்தோஷமா இல்ல. என்ன மன்னிச்சிரு. இனி எப்பவும் போல நான் உன் கூட பேசுறேன். மாமா, சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? என்னமோ தெரியல மாமா, இப்ப எல்லாம் செத்த நேரம் கூட உங்களை பிரிஞ்ச என்னால இருக்கவே முடியல. நான் தான் சொல்றேன் பாப்பா. நானும் அக்காவும் திருப்பத்தூர் தாலுகா ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட்டு உடனே வந்துடுறோம்மா. வாண்டி மீனா, தலகா விட்ட துண்டு எடுத்து வைக்க சொன்னல, எங்க? இது வந்துட்டா அப்போ மறந்துட்டேன். இங்க மருது பாண்டி யாருங்க? நான் தாங்க. நீங்க? அந்தியூர் சாரதா ஜவுளி கடை முதலாளினா. உங்க மச்சான் 5000 ரூபாய்க்கு ஜவுளி எடுத்திருக்காங்க. அதை உங்ககிட்ட வாங்கி சொன்னா அதான் வந்திருக்கேன். இப்ப நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன். ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க. 2 நாள்ல பொறுக்க முடியாது, எனக்கு இப்பவே வேணும். கொஞ்சம் டைம் கொடுங்க. முடியாதியா? யோ, நின்ன நிலையில பணம் கேட்டா எப்படியா? முடியாதுன்னா முடியாதான். நீ என்ன வேணாலும் செய்ய. அக்கா, வண்டியில இரு. அதுதான் உன் முடிவா? அப்படின்னா நான் சின்ன கருப்பன் கழுத்துல துண்டை போட்டு முறுக்கி வசூல் பண்ணிக்கிறேன்.